உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அப்படி நெகட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? குறிப்பா ஒரு சிலர் மட்டும் அதை உணர்வதற்கு என்ன காரணம் சார்? சில பேரோட நாக்குல மட்டும் புள்ளிகள் ஜாஸ்தியா இருக்கும், கருப்பா இருக்கும். அதுக்கு பேர் கருநாக்குன்னு சொல்லுவாங்க. சொன்னா பழிச்சிருவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் ஒரு அமானுஷம். திருவண்ணாமலையில வாழ்ந்து மறைஞ்ச மூக்குப்பொடி சித்தர், அவருக்கும் அதர்வனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு சாதாரண டீ கடை நடத்திக்கிட்டு இருந்தவர். அவர் எப்படி சித்தரா மாறினாரு? அந்த மாதிரி கணக்கம்பட்டி சித்தர் பழனி சுவாமிகள், அவர் சாதாரண ஒரு கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். மிகப்பெரிய மகானாவே மாறினார், சித்தராவே மாறினார். மாந்திரிகம் கத்துக்கிட வந்து போய் தோத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாந்திரிகம்னால என்னன்னு தெரியாம, அதர்வனம்னா என்னன்னு தெரியாம, கடவுள்னா என்னன்னு தெரியாம சித்தர்களா வாழ்ந்து வரலாற்றுல இடம் பிடிச்சி கல்வெட்டுல பதிக்கப்பட்டு இறந்து போனவங்களும் இருக்காங்க. பேயினாலே பெண்களா தான் இருக்கணுமா? ஆண்கள் பேயில ரொம்ப ரேரா. ஏன் பூர்கணவாயில நிறைய விபத்துகள் நடக்குது. அதுல ஒரு சில பேர் சாகிறதுக்கு முன்னாடி வாக்குமூலம் வாங்கினாங்க. அவங்க சொன்னது பூராவுமே பெண் உருவத்துல தான் நான் பார்த்தேன், பெண் உருவத்துல தான் பார்த்தேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி அங்க சுடுகாடு இருந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரமும் இருக்கு. அங்க இப்ப விபத்துகள் நடந்து இன்னமும் அதிகமா ஆத்மா சாட்சி ஆயிடுச்சு. தொடர்ந்து விபத்துகள் நடக்குது, தடுக்க முடியல. அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே பதிவு பண்ணினது பெண் ரூபத்துல தான் பார்த்தேன். கோயில்ல தேங்காய் உடைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பூ விழுந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே சமயம் தேங்காய் உடைஞ்சிருச்சு அப்படின்னா ஏதோ அபசகனமா நடக்க போகுதோ அப்படின்னு பயப்படுவாங்க. நீங்க போனதே பிரச்சனையை சரி செய்யணும் தான். உங்க குடும்பத்துல பிரச்சனை தாண்டவம் ஆடுது, இந்த கோயில்ல போய் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலோ இல்ல இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலோ சரியாகும்னுட்டு தான் நீங்க போறீங்க. அங்க காமிக்குது இல்ல. சாமி பிரசாதமோ யாருக்கோ கொடுக்கும்போது அது தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது ஒரு அபசகுனம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு வாங்க தகுதி இல்லை, அவங்க கிட்ட ஏதோ கெட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தம். இவங்க வீட்டை கிளம்பும் பொழுது நாயை அடிச்சிருக்காங்க, பைரவர் அடிபட்டு இருக்காரு. அதையும் பொருட்படுத்தாம தான் ஏர்போர்ட் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சு வாக்குமூலம் கொடுத்தாரு என்ன மாதிரி நடந்துச்சுன்னு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் சகுனத்தை நாங்க சந்திச்சு தான் வந்தோம், அதோட விளைவை நாங்க சந்திச்சிட்டோம் அப்படின்னு. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க கேரள மாந்திரிகர் திரு NN சந்திரகுமார் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு நம்ம மாந்திரிகம் வைக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பொருள்களை பயன்படுத்தி அதெல்லாம் செய்யலாம் சார்? இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள தொடர்ந்து கருத்து வேறுபாடு இருக்கு, ஒத்து போகலை, பிரிஞ்சு வாழலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் அந்த குழந்தைங்க தான் பாதிக்கப்படும். அவங்கள சரி செய்யறதுக்கு இப்போ முதல்ல ஒரு கணவர் வர்றாரு என்கிட்ட, என் மனைவியை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாகவே இருக்குது, கருத்து வேறுபாடாகவே இருக்குது, ஏற்கு மாறாத நகட இருக்குது, அவளை எப்படியாவது ஏன் சொல்படி கேட்க வைக்கணும், நாம் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னாருன்னா அது ஒரு நியாயமான கோரிக்கையாகவும் இருக்குது, ஒரு நியாயமான விஷயமாகவும் இருக்குது. அதுக்கு நம்ம மாந்திரிகத்தை பயன்படுத்தலாம். அப்போ என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணோட ஃபோட்டோ வேணும், பேர் வேணும், அம்மா பேர் வேணும், அவங்க பயன்படுத்தின துணி வேணும், காலடி மண், நேகம், முடி, இப்படி பல்வேறு பொருள்கள் தேவைப்படும். ஆனால் இப்போ ஒரு சில பேரால் முடி கொடுக்க முடியும், ஃபோட்டோ கொடுக்க முடியும், பேர் கொடுக்க முடியும், அம்மா அப்பா பேர் கொடுக்க முடியும். இது மட்டும் இருந்தாலே இவருடைய பேர், இவருடைய அம்மா பேர், இவருடைய ஃபோட்டோ, அந்த பொண்ணோட ஃபோட்டோ, பொண்ணோட பேர், பொண்ணோட அம்மா பேர், இவரோட முடியையும் அந்த பொண்ணோட முடியையும் ஒன்றா முடிஞ்சு இந்த போட்டாக்களை ஒன்றா ஊட்டி அதுக்கு உண்டான வசியமையெல்லாம் வச்சு நூலை போட்டு கட்டி தேனில் ஊற போட்டு 11 நாளைக்கு ஜபங்கள் நடக்கும், மந்திர உச்சாடனங்கள் நடக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு தேவதையை அந்த இடத்துல பிரகாடனம் பண்ணோம். உதாரணத்துக்கு ஒரு குட்டி சாத்தானியோ, ஒரு கைக்கருப்போ, ஒரு வேதாளமோ, ஒரு குரலியோ, ஒரு காளியோ, ஒரு விநாயகரோ, ஒரு முருகனையோ நம்ம வச்சு பண்ணும் பொழுது இது அவங்களுடைய மனசை மாற்ற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க, நம்ம தப்பான முடிவு எடுக்கிறோம், கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம், நம்ம ஏன் திடீர்னு டைவர்ஸ் அப்ளை பண்ணணும், இவர் கூட சேர்ந்து வாழலாங்கிற மாதிரி மனமாற்றம் ஏற்படும். இது எப்படி ஏற்படுதுன்னா, அவங்க இருக்கிறதும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான், இந்த சம்பவம் நடக்கிறதும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, சரிதானே? அப்போ நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த காற்றை மையப்படுத்தி தான் சுவாசிக்கிறோம். அவங்க பேரை நம்ம உச்சாடனம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஏற்படும். இதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ சிங்கப்பூரில் ஒருத்தர் இருக்கார், அவர் நம்பருக்கு இங்கே நம்ம டைல் பண்ணோம்னா அங்கே மணி அடிக்குது இல்லையா, இது எதை வச்சு நடக்குது? பிரபஞ்சத்தை வச்சு தான் நடக்குது, காற்றில் தான் நடக்குது, காற்று அலை அப்படின்னு நடக்குது இல்லையா, அதே தான் இது. அவங்க பேரை நம்ம உச்சரிக்க
அவங்களுக்கு மனமாற்றம் ஏற்படும். இதுக்கு உதவியா இருக்கிறது காற்று, பிரபஞ்சம். ஓகே. இதை மையப்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். வசியத்துக்கு தேவையான பொருள் துணி, போட்டோ, காலடி மண்ணு, இதுல எல்லாமே ஓகே. அம்மா பேர் எதுக்கு கேக்குறீங்க இதுல? இப்போ பர்டிகுலராக ஒரு தேவின்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். தேவின்னு நம்ம வந்து குறிப்பிட்டு பொதுவாக சொல்ல முடியாது, பல தேவிகள் இருக்கலாம். அதான் போட்டோ வைக்கிறீங்கல்ல, அப்புறம் அம்மா பேர் வேணும், தொப்புள் கொடி உறவு, அதை மையப்படுத்தும். அதுக்காக. வம்சாவளி, சரி, அம்மா பேர் வேணும். அம்மா இன்னாரோட மகள் தான் அங்கே உச்சரிக்கப்படும். சரி சரி. அப்படிதான் பண்ண முடியும். பொதுவா ஒருத்தருடைய பேரை மட்டும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு அந்த அம்மா பேரை சொல்லி தான் நம்ம வந்து இதுல பண்ண இன்னாருடைய பொண்ணு ராணியோட மகள் தேவி, இப்ப வீரப்ப மகன் முத்துக்குமாருக்கு வசியமாகணும், இந்த மாதிரி வரும். ஓ சரி. அப்படிதான் சொல்லணும். அதுக்காக இதெல்லாம் நிறைய அந்த தமிழ் சினிமாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செய்வனை வைக்கிறது, அந்த ஒரு ஸ்டார் மாதிரி எல்லாம் போட்டு அதில் பொம்மை வச்சு ஒரு தலையில குத்துனா தலை வலிக்கும், கையில குத்துனா கை வலிக்கும், அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, உண்மையிலே செய்வனைலாம் அப்படிதான் பண்ணுவாங்களா? அப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா, அதுக்கு பேரு பாவைன்னு சொல்லுவாங்க. பாவை. பாவை பண்ணணும் முதல்ல. ஓகே. அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஓகே. மாவுல செய்யற பாவை ஒன்று இருக்கு, மரத்துல செய்யற பாவை ஒன்று இருக்கு, பஞ்சில செய்யற பாவை ஒன்று இருக்கு, தலகாணியினுடைய விஷயங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பாவை இருக்கு, நெட்டின்னு ஒரு பொருள் இருக்கு, அதுல செய்யக்கூடிய பாவை இருக்கு. நெட்டின்னா இப்ப நம்ம தூண்டில் போடுறோம் இல்லையா குளத்துல மீன் பிடிக்கிறதுக்கு, அந்த மீன் வந்து அந்த கொக்கில சிக்கிரிச்சாங்கிறத வந்து மேல ஒரு சிக்னல் காமிக்கும், தொட்டி பிடிது இல்லையா, அந்த தொட்டி, அந்த அதுக்கு பேரு வந்து நெட்டின்னு சொல்றது. அதை நரம்புல கட்டியிருப்பாங்க, அது தண்ணி மேல மிதக்கும். அங்க உள்ள இருக்கிற அந்த கொக்கில மாட்டி இருக்கிற இல்லையா புழு, அதுல மாட்டிக்கிருச்சுன்னா மீன் வந்து உள்ள கடந்து ஆடும். அப்ப இந்த நெட்டி வந்து காமிச்சு கொடுக்கும் உள்ள மீன் சிக்கிருச்சுன்னு. அதுக்கு பிறகு மேல எடுக்கிறது. அந்த நெட்டில வந்து அது தண்ணியில கிடக்கும்போது உப்பிரும், தண்ணியை குடிச்சிட்டு அந்த நெட்டி வந்து உப்பிரும். மேலே வந்த உடனே அது சுருங்கிடும், வெயில பார்த்துட்டு தண்ணியை பூரா லீக் பண்ணி சுருங்கிடும். அதில் பாவையை நம்ம பண்ணி ஒருத்தருக்கு செய்வனை வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக வயிற்று வலி, அந்த வலி இந்த வலி அந்த மாதிரி கொடுக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுவாங்க. அந்த நெட்டியை தண்ணியில் போட்ட உடனே அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும், தண்ணியை விட்டு வெளியில் எடுத்த உடனே பிரச்சனை வெளியாகும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. மாவுல பாவை செஞ்சு கருவேல முள், குண்டு ஊசி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில பொருள்கள் பயன்படுத்தி அங்கக்கு அங்கே குத்தி கை கால் வராமல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சினிமாவில் காமிக்கிறதும் ஒன்று தான். இப்போ இல்லாத ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சினிமாவில் காமிக்க முடியாது இல்லை. அவங்க எங்கேயாவது போய் ஒரு மாந்திரிகரை பார்த்துருப்பாங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சக்கரங்கள் வரையப்படும். இப்போ ஒரு ஐயனாரை வச்சு பண்ணுறோம்னா அவருக்கு உண்டான எந்திரம், ஒரு காளியை வச்சு பண்ணுறோம்னா அதுக்கு உண்டான எந்திரம், ஒரு குட்டி சத்தனை வச்சு பண்ணுறோம்னா அதுக்கு உண்டான எந்திரங்கள். பெரும்பாலும் நீங்கள் ஸ்டாரை மட்டும்தான் பார்த்துருக்குறீங்க. அந்த எந்திரங்களில் பல்வேறு வடிவங்கள் வரும். சூளம் வரும், ஸ்டார் மாதிரி வரும். அது சிம்பிளாக கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுனால அதுக்கு பேர் ஸ்ரீ சக்கரம், மகா ஸ்ரீ சக்கரம்னு சொல்கிறது. அதை தான் எல்லாத்துலேயும் காட்டியிருப்பாங்க. அதை கொஞ்சம் அழகாக வரைஞ்சி பூக்கள்லாம் வச்சு கோலமாவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க. ஸ்ரீ சக்கரம் இது மாந்திரிகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா? அப்படி இல்லை. நகை கடைகளில் இருக்கும், துணி கடைகளில் இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருக்கும். மகாஸ்ரீ சக்கரம் இருக்கிறது நல்லது. அதை மெயினாக பயன்படுத்துவாங்க. அது மாந்திரிகத்தினுடைய அச்சாணின்னு கூட சொல்லலாம். இல்லை, இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சது, இந்த மாதிரி செய்வதெல்லாம் வந்து ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு அவரை திடீர்னு முடக்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம் தானே சார்? அது அப்படி பண்ண முடியாதும்மா. நல்லா இருக்கிறவங்களை எல்லாம் போயெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ செய்வனை வைக்கிறோம் அப்படின்னா இப்போ வைக்கவும் முடியாது. ஒருத்தர் இப்போ நான் அவருக்கு செய்வனை வைக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கேமராமேன் பிரேம்குமார் இருக்காரு, அவருக்கு நான் செய்வனை வைக்கிறேன். நல்லா இருக்கிற மனுஷனுக்கு நான் போய் செய்வனை வைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் சார்? வாய்ப்பே இல்லை. அவருடைய குலதெய்வம் காத்து நிற்கும், அவருடைய இஷ்ட தெய்வம் காத்து நிற்கும், மற்ற விஷயங்கள் காத்து நிற்கும். நீங்கள் சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் செய்வனை வைக்க முடியாது. அவங்கனால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும், அவமானப்பட்டிருக்கணும், அசிங்கப்பட்டிருக்கணும், துன்பப்பட்டிருக்கணும், வேதனைப்பட்டிருக்கணும். நிறைய அவங்கனால இன்னல்கள் நடந்திருந்தா மட்டும்தான் நீங்க செய்வனை வைக்க முடியும். அப்ப அவருக்கு வச்சிடலாம் சார். நம்ம அவர்னால நீங்க நிறைய கஷ்டங்கள் அடைஞ்சிருந்தீங்கன்னா வைக்கலாம், இல்லைன்னா பலிதம் ஆகாது. அதாவது நான் மனிதன், எனக்கு காசு வேணும், அதனால வாங்கிக்கிட்டு நான் பண்றேன். ஆனா நான் ஒரு தெய்வத்தை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த தெய்வத்துக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அதுதான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது. நான் கடவுளும் அல்ல, கடவுளை வழிபடுகிற ஒரு தொண்டன், ஒரு விசுவாசி, அவ்வளவுதான். எனக்கு மேல ஒண்ணு இருக்கு இல்லையா, வாராகி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணுவாங்க இவன் பண்றது நியாயமா தப்பா என்ன ஏதுன்னு. எல்லாருக்கும் பலிச்சிரமா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் செய்வனை வைக்க முடியாது. ரெண்டாவது, ஒருத்தருக்கு செய்வனை வைக்கணும்னாலே அவங்களுக்கு கிரகம் சரியில்லைன்னு அர்த்தம். சனி பகவான் சரியில்லாம இருப்பாரு, குரு பகவான் வைக்கிறவங்களுக்கா இல்ல வைக்க போறவங்களுக்கா? ஒருத்தர் பேரு அதர்வனம் செய்யறவர்கிட்ட சம்பந்தம் இல்லாம வருது, அவருடைய போட்டோக்கள், அவருடைய பேருகள், அவருடைய சம்பந்தப்பட்ட பொருள் சுடுகாட்டுக்கு போகுதுன்னா அப்ப அவருக்கு டைம் சரியில்லைன்னு அர்த்தம். சம்பந்தம் இல்லாம வராது. போய் கடவுள்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிட்டா தப்பிச்சிருவோம்ல. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இப்படிதான் நீ பாதிச்சு இப்படிதான் இறந்து போகணும்னு விதின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நடக்கும். அதுக்காக அப்படின்னா உங்களுக்கு தலைவிரிச்சு ஆடாதா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கூலிப்படையெல்லாம்? எல்லாருமே செய்வனை வச்சு கொண்டு இருக்கலாமே. அப்புறம் எதுக்கு துப்பாக்கி வச்சு சுடணும், கத்தியை வச்சு வெட்டணும், ஒருத்தரை போட்டு தள்ளுறதுக்கு 1 கோடி ரூபாய் எதுக்கு ரேட்டு பேசணும்? கூலிப்படன்னு ஒன்று இருக்காது இல்ல, கோர்ட் இருக்காது, போலீஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. மாந்திரிகத்தினுடைய ஜாம்ராஜ்யமா தானே இருக்கும்.
அப்படி பண்ண முடியாது. பண்ண முடியாது. இப்போ ஒரு தனிநபரோ இல்ல ஒரு வீட்லயோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிலரால மட்டும்தான் உணர முடியும், எல்லாராலையுமே உணர முடியாது. அப்படி நெகட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? குறிப்பா ஒரு சிலர் மட்டும் அதை உணர்வதற்கு என்ன காரணம் சார்? அவங்களுடைய லக்கணம், அவங்களுடைய ராசி, அவங்களுடைய கர்மாவினை. ஒரு சில பேருக்கு பூதக்கண்ணன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சில பேரோட கண்ணு பூனைக்கண்ணு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஒரு சில பேருக்கு மட்டும் கண்ணு பார்த்தீங்கன்னா அது பூனைக்கண்ணு மாதிரி இருக்கும், ப்ரௌன் கலர்ல இருக்கும். சில பேரோட நாக்கில் மட்டும் புள்ளிகளை ஜாஸ்தியா இருக்கும், கருப்பா இருக்கும். அதுக்கு பேர் கருநாக்குன்னு சொல்லுவாங்க. சொன்னா பளிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது? இதெல்லாம் ஒரு அமானுஷம். பிறக்கும் போதே அல்ல, எல்லாருக்கும் நார்மலா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்காது. இது எத்தனை பேருக்கு இருக்கும்? 1000ல் ஒருத்தருக்கு இருக்கும், லட்சத்தில் ஒருத்தருக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களால இந்த மாதிரி விஷயங்களை உணர முடியும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அதர்வனம் கற்றுக்கணும்னு வர்றாரு. வந்துட்டு ஒரு 5 லட்ச ரூபா பணம் கட்டி தீட்சையெல்லாம் வாங்கிட்டாரு. 48 நாள் வெளியில் எங்கேயும் போகாமல் காலை மாலை மதியம் மந்திர பிரகாரணம் விட்டு பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்படியாவது சித்தி பண்ணிடணும், இதில் நம்ம வந்து அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஃபெயிலியராக போயிடுறாரு. ஒருத்தருக்கு மாந்திரிகம்னாலே என்னன்னு தெரியாது, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, தெய்வ தரிசனம் பார்த்துடுறாரு. இதுக்கு உதாரணம் மூக்குப்பொடி சித்தர். திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைஞ்ச மூக்குப்பொடி சித்தர். அவருக்கும் அதர்வனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு சாதாரண டீ கடை நடத்திக்கிட்டு இருந்தவர். அவர் எப்படி சித்தராக மாறினார்? எப்படி கரண்டு கம்பியில் நடந்தார்? உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது அப்பைக்கப்ப கிடைக்கும். அந்த மாதிரி கணக்கம்பட்டி சித்தர் பழனி சுவாமிகள், அவர் சாதாரண ஒரு கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். மிகப்பெரிய மகானாவே மாறினார், சித்தராகவே மாறினார். அவருக்கும் அதர்வனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. மாந்திரிகம் கற்றுக்கிட வந்து போய் தோற்று போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாந்திரிகம்னால என்னன்னு தெரியாமல், அதர்வனம்னா என்னென்னு தெரியாமல், கடவுள்னா என்னென்ன தெரியாமல் சித்தர்களாக வாழ்ந்து வரலாற்றில் இடம் பிடிச்சி கல்வெட்டில் பதிக்கப்பட்டு இறந்து போனவங்களும் இருக்காங்க. 2 பேரை உதாரணத்துக்கு சொல்லலாம். ஒன்று மூக்குப்பொடி சித்தர், திருவண்ணாமலையில் ரொம்ப பிரபலியமாக இருந்தார். எல்லா சிலைகளையும் விளக்கமத்தால் அடிப்பார், செருப்பால் அடிப்பார். கடவுளுக்கு அவருக்கு உடன்பாடு இல்லை. ஒரு நாள் சம்பவம் கரண்ட் கம்பியில் நடக்கிறாரு மேலே, அதை மக்கள் பார்க்குறாங்க, பிரபலியமாயிடுறாரு. அதுக்கு பிறகு யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை இல்லை. இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு ஆன்மீகத்துக்குள்ளே உள்ளே வந்துடுறாரு. திருவண்ணாமலையை சுற்றி மறைஞ்சார். இது இயற்கையாகவே அவருக்கு நடந்த, இயற்கையாகவே கிடைச்ச ஒரு சக்தி. அதே மாதிரி பழனி கணக்கம்பட்டி பழனி மூட்டை சுவாமிகள்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு 10,000 பேர் கூடுறாங்க பௌர்ணமி அமாவாசைக்கு. அவர் சித்தராக மாறினார். சாதாரண ஒரு தோட்ட வேலை செஞ்சவர். சோளக்கருதுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு மண் அணைச்சிக்கிட்டு இருந்தவர். அவருக்கு எதிர்பாராமல் ஒரு சக்தி கிடைச்சிச்சு, சித்தராக மாறினார், மகானாவே மாறினார். யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும், யாருக்கு என்ன கிடைக்காதோ அது கிடைக்காது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேய் கதைலாம் சொல்லும்போதும் சரி, இல்லை ஒரு பேய் படம் எடுக்கிறதாகட்டும் சரி, எல்லாமே வந்து பாழடைஞ்ச மண்டபம், பாழடைஞ்ச வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் பேய்கள் புது வீட்டிலலாம் இருக்க மாட்டாங்களா? எல்லாம் பாழடைஞ்ச இடத்துலயே உட்காந்துருக்காங்களே. புது வீட்டில் இருப்பாங்க. யார் சொன்னது புது வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு? நீ அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து கற்பனையா உங்களுக்கு வந்து பயமுறுத்துறதுக்காக இல்லம்மா. இப்ப வந்து கார்ப்பரேட் நிறுவனம் இருக்குல்ல, ஒரு பொருள் அவன் உற்பத்தி பண்றான், அதை வாங்க வச்சிடறான்ல, அதுக்கு அவனுக்கு என்ன யுத்தியை கையாளுறான், அவன் அதை அழகுபடுத்துறான். மாறி 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 இதுதான் விஷயங்கிறான். பானிபூரி எப்படி நம்ம ஊருக்குள்ள வந்துச்சு? அது நம்ம உணவே கிடையாது. அதை நாக்கில் டெஸ்ட்டை கொடுத்து அதை இப்போ எங்கே பார்த்தாலும் பானிபூரி கடை இருக்கா, சாயங்காலம் ஆனால் பசங்க அங்கே போயிடுறாங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்கு என்ன யுத்தியை பண்ணணுமோ நம்மளுடைய வீக்னஸ் அவன் புரிஞ்சுக்கிறான். இவ்வளவுதான். வாங்கினதுக்கு பிறகு தான் தெரியும் அதில் ஒன்றுமே இல்லைன்னு. ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி அதை பிரமாண்டப்படுத்துறானா, பிரளயப்படுத்துறானா, இதுதான் விஷயம். அப்போ ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு பாழடைஞ்ச மண்டபத்தை காட்டியாச்சு. இதுக்குள்ளே தான் பேய் இருக்கும், இதுக்குள்ளே தான் பேய் இருக்கும். அது ஒரு பாட்டே இருக்க, விளையாட போகும்போது வேப்பமர உச்சியில பேய் ஒன்று ஆடுதுன்னு சொல்லி வச்சாங்க, வேப்பமர குழந்தை அதை முனையிலே கிள்ளி வச்சாங்கன்னு ஒரு பாட்டு இருக்குல்லையா, பழைய பாட்டு உங்களுக்கு. அதாவதுங்க ஒரு படத்துல கூட அந்த வசனம் வந்துச்சு, சின்ன பிள்ளைங்க வந்து கெட்ட வார்த்தை பேசல, கேட்ட வார்த்தையை தான் பேசுது. சரிங்களா? என்ன சொல்லப்படுதோ, என்ன ஆழ் மனசுல இருக்கோ அதை நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க. பேய் பழைய வீட்டில தான் இருக்குங்கிறது பொய். புது வீட்லயும் இருக்கும். சரிங்களா? புது வீட்லயும் இருக்கும், பழைய வீட்லயும் இருக்கும். அந்த பழைய வீடுங்கிறது வந்து உங்களுக்கு ஒட்டடை பிடிச்சு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்த உடனே ஆல்ரெடி நீங்க வேற உங்களுக்கு ஆழ் மனசுல இருக்கு இல்லையா இங்க பேய் இருக்குன்னு, அதை நீங்களா உயிர் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். புது வீட்டுல நிறைய இருக்கு, நடமாட்டங்கள் இருக்கு. புது வீட்டுல நிறைய பரிகாரம் பண்ணியிருக்கேன், புது வீட்டுல இருந்து செய்வன் எடுத்திருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். பேய்க்கு புது வீடு பழைய வீடுனாலாம் கணக்கு கிடையாது. அது எந்த வீட்டில் ஆக்கிரமிப்பு பண்ணணுமோ அங்கே பண்ணிடும், அங்கே தங்கிடும். நார்மலாக பேயினாலே வந்துட்டு பெண்களை தான் சொல்லுவாங்க. நல்லா பெரிய முடி வந்துச்சு, தலை நிறைய பூ வச்சு, வெள்ளைப்புடவை கட்டிட்டு ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு போச்சுன்னு சொல்லுவாங்க. பேயினாலே பெண்களாக தான் இருக்கணுமா? ஆண்கள் பேயில ரொம்ப ரேரா. ஏன் நீங்கள் முனி வேட்டைக்கு போனது, சுடலமாடம் வந்து அது சாமி இல்லை சார்? அப்படி அதுக்கு பேர் என்னம்மா? அப்படியே இது வந்து பெண்கள் மட்டும்தான் சலக்கு புழக்குன்னு போகுது, வெள்ளை புடவையில வருது, கருப்பு புடவையில வருதுன்னெல்லாம் இல்லை. தொப்பூர் கணவாயில நிறைய விபத்துகள் நடக்குது. அதுல ஒரு சில பேர் சாகிறதுக்கு முன்னாடி வாக்குமூலம்
வாங்கினாங்க, அவங்க சொன்னது பூராவுமே பெண் உருவத்தில் தான் நான் பார்த்தேன், பெண் உருவத்தில் தான் பார்த்தேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வாக்குமூலம் இருக்குது, ஆதாரபூர்வமாக வலைத்தளங்களில் இருக்குது. தொப்பூர் கணவாயில் தொடர்ந்து விபத்து நடக்குது. அந்த விபத்து நடக்கிறவங்க எல்லாருமே இறந்து போகிறாங்க, பிழைக்க வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு 40 வருஷம் அவர் டிரைவிங்கில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவர். எல்லா மாநிலங்களும் போயிருக்காரு. தொப்பூர் கணவாயில் பிறண்டு போச்சு, இறந்துட்டார். அவர் இறக்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் போலீஸ் வாக்குமூலம் வாங்குது எப்படி விபத்து நடந்துச்சுன்னு. வெள்ளை கலரில் உயரமாக ஒருத்த வந்து சரிங்க திருப்பினாங்க, வண்டி பிறண்டுச்சுன்னு சொல்லி முடிக்கிறாரு, இறந்து போகிறாரு. தொப்பூர் கணவாயில் பேய் இருக்கிறதுக்கான ஆதாரம் இதை பிரபலியமாக எல்லா வலைத்தளங்களிலும் பதிவு பண்ணியாச்சு. அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே சுடுகாடு இருந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரமும் இருக்குது. அங்கே இப்போ விபத்துகள் நடந்து இன்னமும் அதிகமாக ஆத்மா சாட்சியாச்சு. தொடர்ந்து விபத்துகள் நடக்குது, தடுக்க முடியலை. அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே பதிவு பண்ணினது பெண் ரூபத்தில் தான் பார்த்தேன், வெள்ளை கலர் புடவை கட்டிக்கிட்டு நின்றுச்சு, கூப்பிட்டுச்சு, வண்டியை நிறுத்துனுச்சு, மேலே வந்துச்சு, இப்படி தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து இதை வெளிப்படையாகவே நம்ம பேசலாம். பெரும்பாலும் லாரி டிரைவருங்கள் பண்ணும்போது பாலியல் தொழிலுக்காக நிறைய பெண்கள் நிற்கிறதாகவும் திருநங்கைகள் நிற்கிறதாகவும் நிறைய பதிவுகள் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கூட இவங்க நினச்சி இறங்கியிருக்கலாம். அந்த நேரங்களில் விபத்துகள் நடந்திருக்கலாம். அங்கே பெண்ணை தான் அதிகமாக மையப்படுத்துகிறாங்க. யாருமே ஆண் ரூபத்தில் பார்த்தேன் கையை காமிச்சாங்கன்னு எந்த இறந்து போன டிரைவரும் பதிவு பண்ணலை. பெண்களை தான் பதிவு பண்ணாங்க. வெள்ளையா அழகா நினைச்சு அது ஒரு ஆண் ஆத்மாவா இருந்தா கூட தன்னுடைய விஷயங்களை பண்ணலாம். அதுக்கு அரண்மனை 4 படம் எடுத்து இப்போ ஹிட் ஆயிருக்கு. அதில் ஒரு சில விஷயங்களை உண்மை சம்பவத்தை காமிச்சிருக்காங்க. அதில் இப்படி தான் இருக்கும் பேய், இந்த மாதிரி தான் இருக்கும், அது இந்த மாதிரி தான் பழிவாங்க துடிக்கும், இந்த மாதிரி தான் பண்ணும், அதுக்கு நாளாக இந்த மாதிரி சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஆணாக இருந்தாலும் பெண் ரூபம் எடுத்து போய் கூட பண்ணுவாங்கல்ல, அப்படி வச்சுக்கலாம். பண்ணலாம். இப்ப நம்ம மட்டும்தான் மாற முடியாது, அதுவும் தான் இப்ப மாறுறாங்களே. ஆனா பிறந்து 14 வயசு ஆனவொன்னு திருநங்கை பெண்ணா மாறிடுறாங்க. பெண்ணா இருக்கிறவங்க 16 17 வயசுக்கு பிறகு திரு நம்பியா மாறிடுறாங்க. நம்மளாவே மாறும்பொழுது அப்புறம் ஆத்மா மாறாதா? ஆத்மாவுக்கு சக்தி இருக்குமா என்ன? ஒரு சாதாரண மானிடம் நம்மளே வந்து தோற்றத்தை மாத்தி அமைச்சுக்கிறோம். பிறக்கும் பொழுது ஆண் குழந்தைங்க, மீசை இருக்கு, தாடி இருக்கு, அவருக்கு ஆணுக்கு உண்டான அம்சங்கள் அனைத்தும் இருக்கு. ஒரு 6-7 மாதத்துல ஆபரேஷன் பண்ணி அழகான பெண்ணா மாறிடுறாரு. அழகான பெண்ணா, பெண்ணுக்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு மாறிடுறாங்க. அதே மாதிரி பெண்கள் ஆனா மாறி மீசை வந்துடுது, தாடி வந்துடுது, லவ் பண்றாங்க, கல்யாணம் இருக்கு, வலைத்தளங்களில் பார்க்க தானே செய்யறோம். எவ்வளவு பேர் இருக்காங்க, திரு நம்பிகளும் இருக்காங்க, திரு நங்கைகளும் இருக்காங்க. நமக்கே இந்த மாதிரி தோற்றங்கள் எடுக்கும் பொழுது ஒரு ஆத்மாவா இறந்தவங்களுக்கு எத்தனை அவதாரம் எடுக்கலாம். இப்போ உங்க அப்பாவுக்கு நீங்க யாரு? மகள். உங்க வீட்டுக்காருக்கு நீங்க ஒய்ஃபு, குழந்தைங்களுக்கு அம்மா, அக்கா தங்கச்சிக்கு அக்கா. இந்த உறவு உங்களால எடுக்க முடியுது. பல்வேறு தோற்றங்களை நீங்க காமிக்கிறீங்க, சரிதானே? அப்பாவுக்கு மகளா இருக்கீங்க, வீட்டுக்காருக்கு ஒய்ஃபா இருக்கிறீங்க, குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறீங்க, சொந்த பந்தத்துக்கு அத்தை, சித்தி, இத்தனை உறவுகள் உங்களுக்குள்ள இருக்கு. அத்தனை பேருக்கு நீங்க காட்சி கொடுக்குறீங்க, சாதாரண நீங்களே. அப்ப அதெல்லாம் எத்தனை காட்சி கொடுக்கும், எத்தனை அவதாரம் எடுக்கலாம், எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும். சரியா இல்லையா? சாத்தியம் தானே? ஆமா. பெண் ரூபத்திலையும் பார்த்துருக்கலாம், ஆண் ரூபத்திலையும் பார்த்துருக்கலாம். நீங்க பேய் நேரில் பார்த்துருக்கீங்களா? பேய் அது இதில் சொன்னா அது புருடாம்பாங்க, அது எதுக்கு நம்ம பார்த்துருக்கீங்க. ஓகே. நார்மலாக சார், இந்த கோயிலில் தேங்காய் உடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பூ விழுந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே சமயம் தேங்காய் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஏதோ அபசகனமாக நடக்க போகுதோ அப்படின்னு பயப்படுவாங்க. உண்மையிலே தேங்காய் அழுகுச்சு அப்படின்னா அது அபசகனத்துக்கான அறிகுறியா? ஆமா. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கோயிலில் வந்து 200 தேங்காய் உடைக்கப்படுது, 200 அர்ச்சனை பண்ணப்படுது. அதில் பர்டிகுலராக ஏன் உங்களுக்கு மட்டும் தேங்காய் அழுவணும்? அவர் லோடாக தான் வாங்கியிருக்காரு. ஒரு லோடு தேங்காய் வாங்கி தான் அர்ச்சனை கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் அழுகின தேங்காய் எது, அழுகாத தேங்காய் எதுன்னு அவருக்கு தெரியாது. எல்லாத்தையும் தட்டி பார்த்து தான் அர்ச்சனை தட்டில் வச்சு கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு ஒரு அர்ச்சனை 2 அர்ச்சனை எந்த கோயிலையும் நடக்கிறதில்ல. 100 200 300 தரிசனம் பார்க்கவே மணிக்கணக்கிலாம் ஆகி போகுது, நாள் கணக்கில் ஆகிட போகுது. பர்டிகுலராக உங்கள் தேங்காய் மட்டும் அழுகணும்னு என்ன வந்திருக்கு? நீங்கள் போனதே பிரச்சனையை சரி செய்யணும் தான். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை தாண்டவம் ஆடுது, இந்த கோயிலில் போய் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலோ இல்லை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலோ சரியாகும்னுட்டு தான் நீங்கள் போகிறீங்க. அங்கே காமிக்குது இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் அழுகி இருக்கும், சில பேருக்கு நீர் உள்ளின்னு சொல்லுவாங்க. உள்ள தேங்காய் ஒரு மாதிரியாக இருக்கும், சுரலாக இருக்கும். சிலதில் நீரே இருக்காது. சில பேருக்கு தேங்காய் சரியாக உடையாமல் சில்லாக உடையும். இதெல்லாம் இந்த அறிகுறி, சிம்டம்ஸ். சுதாரிச்சுக்க, உஷாரா இருன்னு அங்க இருக்கிற பகவான் சொல்றதுதான். எல்லாருக்கும் தேங்காய் அழுகாது. இல்ல, ஒரு சில சமூக வலைதளங்கள்ல இப்ப சமீபத்துல என்ன போடுறாங்க அப்படின்னா, தேங்காய் வந்து அழுகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கந்திருஷ்டி வந்து போயிடுச்சு, இனி எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின். அது அவங்க நம்பிக்கையை பொறுத்தளவுக்கு. ஆனா ஒரு கோயில்ல போய் தேங்காய் அழுகுதுன்னா அதை நல்ல சகுனமா எடுத்துக்க முடியாது. நார்மலாக வந்து வீட்டில் இந்த சாமி பிரசாதமோ யாருக்கோ கொடுக்கும்போது அது தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது ஒரு அபசகுனம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார். உண்மையிலே கோவில் பிரசாதங்கள் தவறினா அபசகுனமா? அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு வாங்க தகுதி இல்லை, அவங்க கிட்ட ஏதோ கெட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஏதோ கை நழுவி கீழே விழுந்துச்சு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, பிளான் பண்ணுறாங்க வருகிற வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போகணுன்னு 4 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு.
வெளியில இருந்தவங்களையும் வர வச்சாச்சு. மகன் வந்துட்டான், வீட்டுக்காரர் வந்துட்டாரு, காரெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சு, ஏர் செக் பண்ணியாச்சு, புளி சாதமும் கிண்டியாச்சு. போயிட்டு கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கலான்னு விபத்தாகி போகுது, இல்லை பஞ்சர் ஆகி போகுது, வரவிடாமல் தடுக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ நடந்துச்சு, அது கூட இப்போ ட்ரெண்டாக வந்துச்சு. வீட்டுக்கார வெளிநாடு ஃப்ளைட்டை அனுப்பிட்டு அவர் வந்து போர்டிங் நடந்து உள்ளே தான் இருக்கிறாரு, ஃப்ளைட்டு கூட ஏறலை. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம்னா முதல்ல போர்டிங்னு சொல்லி உள்ளானுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செக்கப் நடக்கும். அப்புறம் தான் பஸ்ஸில் இருந்து ஃப்ளைட்டை கூட்டு போவாங்க. விபத்து நடந்து போச்சு, இந்த ஃபேமிலி அவுட்டு. சரிங்களா? ஆனால் இவங்க வீட்டை விட்டு கிளம்பும்பொழுது நாயை அடிச்சிருக்காங்க, பைரவர் அடிபட்டிருக்காரு. அதையும் பொருட்படுத்தாமல் தான் ஏர்போர்ட் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சி வாக்குமூலம் கொடுத்தாரு, என்ன மாதிரி நடந்துச்சுன்னு. அவர் சொல்கிறார், இந்த மாதிரிலாம் சகுனத்தை நாங்கள் சந்திச்சு தான் வந்தோம், அதோட விளைவை நாங்கள் சந்திச்சிட்டோம் அப்படின்னு. உங்களுடைய குலதெய்வம் சப்போர்ட்டாக இருக்கும்போது, இஷ்ட தெய்வம் சப்போர்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை முன்கூட்டியே காட்டும். பேசாது, அது வந்து நேர சில பேர் சொல்லுவாங்க பேசும் தடுக்கல்லாம் இல்லை, அறிகுறி தான். தலைக்கு வந்தது தலைப்பாவோட, அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க, அவங்க வளர்த்த நாயவே அடிபட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அது அறிகுறி. திரும்ப ரிட்டன் அவங்க வீட்டுக்கு போகல. விபத்து 1 வாரத்துக்கு முன்னாடி போரூர்ல நடந்த ஆக்சிடென்ட். போரூர்ல? ஆமா. அந்த காற்றாலை இருக்கு இல்லைங்களா, அந்த ரெக்கை ஏத்திக்கிட்டு போற லாரி நிக்குது. அது நைட்ல பயணம் பண்ண முடியாம நிற்கும். அதுல கொண்ட கொடுக்குறாங்க காரை. ஃபேமிலி அவுட்டு. அவர் போர்டிங்ல சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ள உள்ள உட்காந்துருக்காரு. தகவல் கிடைச்சி ரிட்டன் வராரு. அவர் சிங்கப்பூர் போகல. ஏன்னா அவங்க என் கிளைண்ட். நான் சொல்லியிருந்தேன் 45 நாளைக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு. அதுக்கு சொல்றேன் நான். இப்படி இருக்கு. இதெல்லாம் ஜாதகத்திலே தெரிஞ்சிரும் இல்லைங்களா? பிரசன்னம் பார்க்கும்பொழுது தெரியும். பிரசன்னத்துல பல வகைகள் இருக்கு. சோவை போட்டு பார்க்கறது ஒன்று இருக்கு, கற்பூரத்துல பார்க்கறது ஒன்று இருக்கு, வலம்புரியில பார்க்கறது இருக்கு, வெத்தலையில பார்க்கறது இருக்கு, மல்லிகைப்பூவில் பார்க்கறது இருக்கு. இப்படி பல வகைகள் இருக்கு. அவங்களுக்கு நான் பார்த்தது சோவி பிரசன்னம். கொஞ்சம் காலகட்ட சூழ்நிலைகள் சரியில்லாம இருந்துச்சு. நடந்த குரு பயிற்சி, நடந்த சனி பயிற்சி எல்லாம் கொஞ்சம் விபரீதமா இருந்துச்சு. துஷ்மரணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்ததுனால எச்சரிக்கைப்படுத்தணும். ஆனா நடந்துருச்சு, தடுக்க முடியல. ஸோ இந்த வெத்தலையில மை போட்டு பார்க்கறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்க, வெத்தலையில மை போட்டு காட்டினோன்னே அப்படியே நிஜமாவே நடந்து போகிற மாதிரிலாம் இருக்கும். உண்மையிலேயே அந்த மாதிரி மையெல்லாம் போட்டு பார்த்தா தெரியுமா? தெரியும். அஞ்சன மையின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? அந்த மையோட பேர் அஞ்சன மையின்னு ஒன்று இருக்கு. அது வந்து இப்போ என்னென்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடிகர் சிவகுமார் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த வார்த்தை அவசியம் வேணும். அவர் ஒரு விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, சினிமா சார்ந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் அவர் கூப்பிட்டுருக்காங்க. அவர் விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என்ன பதிவு பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15-16 வருஷங்களுக்கு முன்னாடி சூர்யா சாரோட சாதகத்தை ஒரு சோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறார். அப்போ சூர்யா சார் வந்து அப்ராடு நாட்டில் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கார். சினிமா துறைக்குள்ளே வரலை. அவருடைய சாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாரு. அந்த சாதகக்கார் சொல்கிறாரு, அப்ராடுலேருந்து வந்துடுவார், வெளிநாட்டிலேருந்து வந்துடுவார், சினிமா லைனுக்குள்ளே உள்ளே போவார், பேர் புகழெல்லாம் வாங்குவார், சினிமா நடிகையவே கல்யாணம் பண்ணிக்குவார், இவருடைய ஃபியூச்சர் ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி அந்த சோதிடர் அழுத்தமாக பதிவு பண்ணுறாரு. இவருடைய கட்டங்களை ஆய்வு பண்ணிட்டு சிவகுமார் சாருக்கு கோபம். நீ என்ன லூஸ் ஆயா, மெண்டலாயா, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறான், அவன் வெளிநாட்டில் மேனேஜராக இருக்கான், அவனுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாரு. 15 வருஷம் கழித்து இந்த தகவலை ஒரு ஃபங்க்ஷனில் பதிவு பண்ணுறாரு. அந்த சோதிடர் என்ன சொன்னாரோ அதுதான் இங்கே நடந்துச்சு ஜெயம்பீம் படம் வெற்றிக்கு. 15 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒருத்தருடைய சாதகத்தில் இவர் எப்படி பிற்காலத்தில் இருப்பார், இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியும். ஆனால் யார் சொல்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. எல்லாராலையும் சொல்லிட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி அஞ்சனமையை எல்லாரும் மை போட்டு சொல்லிட முடியுமா? அதுதான் கேள்வி. முடியாது. வம்சாவழியாக வரணும், தரவா தெரிஞ்சுக்கணும், அதுக்குண்டான பொருள்களை அதில் கலக்கணும், அதுக்குண்டான மந்திர உச்சாடனங்களை பண்ணணும். அதை வெத்தலையில் மை போட்டு கொடுத்தா சின்ன குழந்தைங்க பார்த்து சொல்லும், இந்த பொருளை இவங்க தான் எடுத்திருக்காங்க, இந்த பொருளை இங்கே இருக்கு. சின்ன குழந்தைங்க கண்ணுங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணு பார்க்கலாம், பெண் குழந்தைங்க பார்க்கலாம், ஆண் குழந்தைங்க பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் அஞ்சன மை. வெத்தலையில் மை போட்டு பார்க்கறது உண்மை. யாரோ ஒருத்தன் கருப்பா வண்டி மசையை தடவிட்டு பாருங்கிறதுனால அஞ்சன மை இல்லைன்னு போகாது. அஞ்சன மை இருக்கிறது உண்மை, மை போட்டு பார்க்கறது உண்மை. அதுக்கு தான் நான் ஆதாரம் சொன்னேன் இல்லையா, யாரு சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு, யாரு கையில இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப கத்தி இருக்கு, அந்த கத்தியை உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? காய்கறி நறுக்குவீங்க. அதே ஒரு கொலகாரங்கிட்ட கொடுத்தா யாரையாவது குத்துவான். ஆனா கத்தி ஒண்ணுதான், பயன்படுத்துற விதம் தான் வேற. சரிதானே? கண்டிப்பா. இதுல இந்த மை போட்டு பார்க்கறதுல சண்டால கருமை மை அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்னது? அது மாந்திரிகத்தினுடைய உச்சம். இருக்கிற மைசாதன பொருள்களிலே சண்டால கருமை தான் தலை கருமைன்னு பேர். சண்டால கருமை ஒரு இறந்து போன ஆத்மாவை வச்சு எரிக்கும் பொழுது அங்கேருந்து ஊனு வடியும். அவங்களுடைய கொழுப்பு, அவங்களுடைய விஷயங்கள் வந்து உருகி ஊனா வடியும். அதை கரண்டில வச்சு பிடிப்பாங்க. சரிங்களா? அதை கரண்டில வச்சு பிடிச்சி அது கூட
அத்தரு, புனுகு, சவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரோசனை, தொட்டால்வாடி, நிழல்வாடி, தேகவட்டை, மயில் தோகை, இந்த மாதிரி அபூர்வமான மூலிகைகள், நிலம்புரண்டி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த பிடிச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதை ஒரு சட்டியில் வச்சு உருக்கி இது கூட மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். அரைச்சி இந்த மைக்கு 48 நாள் உரு கொடுத்து பன்னி அறுக்கிறாங்கல்ல கடையில், அவங்க கிட்ட சொல்லி வச்சோம்னா பன்னி முள்ளு வேணும்னு நம்ம சொல்லணும். அது எல்லா பன்னிகளிலும் இருக்காது. ஏறத்தாழ ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நிறைய குட்டிங்கள் போட்டு வயசான பன்னியாக இருக்கும். அதோட முதுகில் ஒரு முள்ளு ஒன்று இருக்கும். அதை அவங்க தான் ஒடிச்சு எடுத்து கொடுப்பாங்க. அந்த முள்ளால் இந்த மையை தொட்டு 6 செப்புத்தக்கட்டில் சம்மந்தப்பட்டவங்களுடைய பேரை எழுதி சுடுகாட்டில் பிதைக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். கைகால் வராமல் போகலாம், விபத்துகள் நடக்கலாம், இறந்து போகலாம், தூக்கு போடலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். சண்டால கருமையை யாரும் கையால் கூட தொடமாட்டாங்க, தன்னுடைய அலுவலகத்தில் வச்சுக்க மாட்டாங்க, தான் இடத்துல வச்சுக்க மாட்டாங்க. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அது சுடுகாட்டில் தான் இருக்கும். தேவைங்கிறப்ப மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமானது, சக்தி வாய்ந்தது, அழிவை தரக்கூடியது சண்டால கருமை. பன்னி முள்ளு கிடச்சாதான் செய்ய முடியும். பன்னினுடைய முதுகில் ஒரு முள்ளு ஒன்று இருக்கும். 3 வருஷம் 4 வருஷம் வாழுகிற பன்னியில் அந்த முள் இருக்கும். அதை அறுத்து கறி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொன்னால் ஒடிச்சு கொடுப்பாங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.